குலதெய்வம் நம்ம வீட்டு வாசலில் இருக்காங்க, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்காங்க. நம்மளோட முன்னோர்களுடைய எனர்ஜி சக்தி நிலை நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க நம்மளை பாதுகாக்கிறாங்க அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அடுத்தது, அந்த மாடு கத்துற சத்தம் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. மற்றவங்க அதை கவனிக்க மாட்டாங்க, உங்களுக்கு மட்டும் அது கவனம் வரும். நீங்கள் மட்டும் அதை கவனிப்பீங்க. அப்படி இருந்தாலே மனசார ப்ரே பண்ணுங்கள். நம்ம உடனே யோசிப்போம், நான் வந்து ஹிந்துவாக இருந்தால் பரவாயில்லைங்க, நான் முஸ்லீமாக இருக்கேனே, நான் கிறிஸ்டினாக இருக்கேனே, எங்களுக்குலாம் வந்து அந்த குலதெய்வம்ன்ற கான்செப்ட்லாம் கிடையாது. குலதெய்வங்கிறது மதம் சம்மந்தப்பட்டவங்களே கிடையாதுங்க. முக்கியமாக என்ன வேலை செஞ்சாலும் மோஸ்ட்லி பொருளாதாரத்துக்காக செய்வாங்க, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக செய்வோம். சரிங்களா? இந்த பொருளாதாரத்துக்காகவும் சரி, நம்ம சம்பாதிக்கிறதும் சரி, நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் சரி. வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. குலதெய்வம் நம்ம வீட்டு வாசலில் இருக்காங்க, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்காங்க. நம்மளோட முன்னோர்களுடைய எனர்ஜி சக்தி நிலை நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க நம்மளை பாதுகாக்கிறாங்க அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அதாவது என்னென்ன மாதிரியான சிம்டம் இருந்தால் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு குலதெய்வம் கூட இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கலாம்ன்றது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் குலதெய்வம் இருக்காங்க, தெய்வ சக்திகள் இருக்காங்க, முன்னோர்கள் இருக்காங்க அப்படின்றத எப்படி நம்ம எந்த சிம்டம் நம்ம உணர்த்துவாங்க, என்ன மாதிரி சிம்டம் மூலியமாக உணர்த்துவாங்க அப்படின்றத என்னென்ன அறிகுறிகள், சிம்டம்னா அறிகுறிகள் மூலியமாக உணர்த்துவாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிலரோட வீட்டு முன்னாடி வந்து மாடு, பசு மாடும் கண்ணுக்குட்டியும் முன்னாடி வந்து நிற்பாங்க, அடிக்கடி கத்திக்கிட்டே இருப்பாங்க. சில வீட்டில் வந்து பசு மாடு மட்டும் வந்து நிற்பாங்க, சிலர் வந்து பசு மாடு சாணம் போட்டு போயிருப்பாங்க. நம்ம நினைப்போம், நான் இருக்கிறது ஃப்ளாட் சிஸ்டங்க, எங்கள் ஊர் நான் வந்து எவ்வளோ பெரிய சிட்டியில் இருக்குன்னு தெரியுமா? எஸ், நீங்கள் ஃப்ளாட் சிஸ்டம் இருந்தாலும் ஒரு 50 வீடு 100 வீடு 10 வீடு எத்தனை வீடு இருந்தாலும் ஒரு மாடு வந்து உள்ளே நின்று சாணம் போடுது. சரிங்களா? உங்கள் கேட் வாசலில். அடுத்தது, அந்த மாடு கத்துற சத்தம் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. மற்றவங்க அதை கவனிக்க மாட்டாங்க, உங்களுக்கு மட்டும் அது கவனம் வரும். நீங்கள் மட்டும் அதை கவனிப்பீங்க. அப்படி இருந்தாலே குலதெய்வம், முன்னோர்கள், சக்தி நிலை, நல்ல தெய்வீக நிலை உங்கள் வாசலில் இருக்காங்க, அது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம நினைப்போம், நான் வந்து கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கிறேன், அங்கே வந்து ஒரு 1000 வீடு இருக்குது, 1000 வீட்டுக்கு நடுவில் என்னோடய வீடு இருக்குது, அப்புறம் எப்படிங்க கேட்கும்னு நினைக்கிறீங்களா? மாடு அங்கே வரலனாலும் பரவாயில்ல, குருவிகள், பறவைகள் இருக்குது பாருங்கள், அது முக்கியமாக சிட்டுக்குருவி, குருவிகள் இருக்குது பாருங்கள், உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து கூடு கட்டும். வீட்டில் பால்கனி இருக்கும், இல்லை வீட்டுக்குள்ளே கூட சம்டைம்ஸ் வரும், வந்து கூடு கட்டும். கூடு கட்டி குஞ்சு பறித்து அது அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க பறந்து போயிடுவாங்க, அது கூடு அப்படியே இருக்கும். என்ன யோசிக்கிறீங்க? எங்கள் வீட்டில் அந்த மாதிரி தான் இருக்குன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? அப்போ உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்காங்கன்னு அர்த்தம். நீங்கள் மனசார ப்ரே பண்ணுங்கள். நம்ம உடனே யோசிப்போம், நான் வந்து ஹிந்துவாக இருந்தால் பரவாயில்லைங்க, நான் முஸ்லீமாக இருக்கேனே, நான் கிறிஸ்டினாக இருக்கேனே, எங்களுக்குலாம் வந்து குலதெய்வம்ன்ற கான்செப்ட்லாம் கிடையாது. குலதெய்வங்கிறது மதம் சம்மந்தப்பட்டவங்களே கிடையாதுங்க. முக்கியமாக நம்ம அந்த காலத்தில், நம்ம முன்னோர்கள் இருந்த காலத்தில் ஏதோ ஒரு ஊரில் இருந்திருப்போம் பாருங்கள். அந்த ஊரில் இருக்கும்போது ஒருத்தங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உங்கள் பரம்பரையை நான் பாதுகாக்கிறேன்னு சொல்லி அவங்க நமக்கு குலதெய்வமாக மாறி இருப்பார்கள். சரிங்களா? அந்த மாதிரி சில தெய்வ சக்திகள், தெய்வ நிலைகள் இருக்கிறவங்க தான் குலதெய்வம். இதுக்கு வந்து மதம் சம்மந்தமே கிடையாது, எல்லாருக்குமே இருக்காங்க. ஆனால் அப்புறம் ஏங்க வந்து மாரியம்மன், காளியம்மன் இந்த மாதிரி ஒரு இவங்கள மட்டும், இந்து தெய்வத்தை மட்டும் எங்கள் குலதெய்வம்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? இவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்து மதம் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க வந்து அவங்கள சொல்லிக்கிறாங்க. எல்லாருக்குமே குலதெய்வம், நான் முஸ்லீம்ங்க இருக்கட்டும், நான் இங்கே கிறிஸ்டியனுங்க, ஏம்மா எங்களை வந்து காக்க வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமானு சொல்லி மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அது மனசு ஒத்து வர மாட்டேங்குது, எங்கள் கான்செப்ட்லாம் அப்படி கிடையாதுங்க நீங்கள் நினச்சிங்கன்னா பரவாயில்ல. ஆனால் ஏதோ சக்தி நிலை உங்களை இருக்குங்களங்க. இப்போ நீங்கள் முஸ்லீம் வந்து அல்லா என்னை காப்பாற்ற வரீங்க, நீங்கள் உங்கள் அல்லாவை ப்ரே பண்ணிக்கோங்க. இயேசுவே, மாதாவே, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கடவுளை கூட நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லார் வீட்லேயும் தெய்வீக நிலை இருந்தே ஆக வேண்டும், இருந்தால்தான் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ தெய்வ நிலைகள் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் முன்னோர்கள் இருக்காங்க. சரி, அடுத்தது வேறு என்ன சிம்டம் காமிக்கும் அப்படின்னா, குழவி வந்து கூடு கட்டும். குழவின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அது வந்து கூடு கட்டும். கூடு கட்டி அதுவும் குஞ்சு பொறிச்சு அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அப்புறமா அது கிளம்பி போன பிறகு அந்த குழவி கூட்டை நீங்கள் எடுத்துடலாம். அது மண்ணாக கட்டியிருப்பாங்க, அதை எடுத்துடலாம். எப்பயுமே ஒரு குருவி கூடோ ஆர் அணில் கூடோ இல்லை குழவி கூடோ எதுவாக இருந்தாலும் அதில் வந்து அங்கே வாடுறதுக்காக குஞ்சு பொறிச்சு முட்டை போட்டு பாதுகாத்து அதுலேருந்து கிளம்பி போகிறதுக்காக தான் அவங்க வச்சுருப்பாங்க. அதை நம்ம அவங்க இருக்கும்போது அதை கலைக்கக்கூடாது. அதை கலைச்சா நம்ம குடும்பம் கலைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை கலைக்கக்கூடாது, எப்பயுமே அதை கலைக்காதீங்க. சரி, அந்த குருவியெல்லாம் போயிட்டாங்க, இப்போ ரொம்ப கூடு சும்மா தான் இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது, அப்போ அதை எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி கூடு இருக்குது பாருங்கள், அந்த கூடு வந்து செம்மையான இணைஞ்சல்கள் கொண்டது. அந்த கூடை பத்திரமாக எடுத்து ஒரு மண் சட்டி, மண்பானை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய இல்லை ஒரு மூங்கில் கூட அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுட்டு பத்திரமா வச்சு பாதுகாப்பாக கூட நீங்கள் வீட்டில் வந்து வச்சுக்கலாம்.
ஷோகேஸ் இருந்தால் ஷோகேஸில் கூட வைக்கலாம். இல்லை சில கூடு வந்து அப்படி கட்டி தொங்க விடுற மாதிரி இருந்தால் தொங்க விடலாம். தூக்கணாங்குருவி கூடுலாம் இருக்குது பாருங்கள். தூக்கணாங்குருவி கூட நம்ம இதில் கிடைக்காது, நம்ம வீட்டில் கிடைக்காது. மரத்தில் ஏதாவது கடந்து கீழே இருந்துச்சுன்னா அந்த தூக்கணாங்குருவி கூட வந்து எடுத்து கட்டி நீங்கள் வந்து தொங்க விட்டிங்கன்னா அதில் கூட சக்தி நிலை சூப்பராக நம்ம வீட்டுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும், ஒரு நல்ல அட்ராக்ஷனாகவும் இருக்கும், பார்க்குறதும் சூப்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் தூக்கணாங்குருவி கூடு. அப்போ குருவி கூடுனாலே இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இருக்கும்போது கலைக்காதீங்க. அது போன பிறகு அதை எடுத்து பத்திரமா நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. கிராமத்து சைடு, கிராமம் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து கோயிலுக்கு காளமாடு, மாடு, பசுமாடு, ஆடு, கோழி இதெல்லாம் நேர்ந்து விட்ருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி கோயிலில் இருக்கக்கூடிய சில ஆடு மாடுகள் ஏதோ ஒன்று, கோழியோ ஏதோ ஒன்று தப்பிச்சு உங்கள் வீட்டுக்கிட்ட வராங்க, உங்கள் வீட்டில் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க, உங்கள் வீட்டில் கூப்பிட்றாங்க, அப்புறமா தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படின்னாலே அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வம் வந்து உங்கள் வீட்டுக்கு வராங்கன்னு அர்த்தம். எந்த கோயிலேருந்து அந்த கோழியோ ஆடோ மாடோ இது வந்து உங்கள் வீட்டு முன்னாடி வந்து கத்துறாங்க, கூப்பிட்றாங்கனாலே அவங்க வந்து உங்கள் வீட்டுக்கு வராங்கன்னு அர்த்தம். சரி, இப்போ அவங்க வந்திருக்காங்கன்னு நமக்கு உணர்த்துறாங்க. அதே மாதிரி சில நேரங்களில் காகம், நம்ம தினமும் காகமுக்கு சாதம் வைக்கிறோம் பார்த்தீங்களா, உணவு வைக்கிறோம் பார்த்தீங்களா, காகம் வந்து நம்ம சாதம் வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து உட்காந்துப்பாங்க. உட்காந்துட்டு காக்கான்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. நம்ம எந்த பக்கம் போனால் காகம் வந்து நம்மக்கிட்ட கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா ஏதோ ஒரு தெய்வீக சக்தி நிலை உங்ககிட்ட வரதுக்கு ரெடியாக இருக்காங்க. காகம் இருக்குது பாருங்கள், காகம்க்கு நம்ம தினமும் உணவு வைக்கிறோம். உணவு வைக்கும்போது காகம் வர்றது வேறு. ஆனால் சாதாரணமாகவே நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் எங்கே போனாலும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து காகம் வந்து காக்கான்னு கரைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னா ஏதோ ஒரு தெய்வீக சக்தி நிலை நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கோ நமக்கு ஏதோ இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். சரி, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி சிம்டம் இருக்குது, அறிகுறிகளுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், முடிஞ்ச அளவு தியானம் பண்ணுங்கள். கண்ணை மூடி உக்காந்துக்கோங்க. அந்த சத்தம் கேட்குதா, கேட்டோன்னே கண்ணை மூடி உக்காந்துக்கோங்க. உள்ளங்கைகள்லாம் மேல் நோக்கி வச்சுட்டு கண்ணை மூடி உக்காந்து, எனக்கு ஏதோ உணர்த்த வரீங்க, எனக்கு முன்னோர்கள் வந்திருக்கீங்களா, காகமாக இருந்தாலும் சரி, இந்த கோழி கத்துறது சவுண்டு, பறவைகள் சவுண்டு எதுவாக இருந்தாலும் சரி, கண்ணை மூடி உக்காந்துக்கிட்டு எனக்கு ஏதோ உணர்த்த வரீங்க, குலதெய்வம் வந்திருக்கீங்களா, முன்னோர்கள் வந்திருக்கீங்களா, அந்த தெய்வம் வந்திருக்கீங்களா, யார் வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது, புரியல, எனக்கு தெரியல, நான் வந்து கண்ணை மூடி உக்காந்து இருக்கேன், எனக்கு அதை தயவு செஞ்சு உணர்த்துங்க அப்படின்னு மனசார மனமுருகி அமைதியாக உக்காந்து கண்ணை மூடி உக்காந்து அவங்க கூட கனெக்ட் ஆகுங்க. அவங்கவுங்க கூட கனெக்ட் ஆகிருக்காங்க, நீங்கள் அதை தான் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பர்பஸ்க்காக அவங்க வந்திருக்காங்களோ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதற்காக தான் வந்திருக்கேன், இதை நீ செய், இதை நீ சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதை காலையில் 4:30 6 மணியெல்லாம் அந்த பிரம்ம முகூர்த்தம்லாம் செய்யணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, மத்தியானம் ஒரு 12:30 மணி 1 மணி ஆகுது, காகம் வந்திருக்காங்க, காக்கான்னு கத்துறாங்க, இல்லை அந்த நேரத்தில் ஒரு கோழி கூவுது. 12 மணிக்கெலாம் கோழி கூவுமா? எஸ், கோழி கூவுது. ஏன்னா இது வந்து நார்மலாக காலையில் கோழி கூவும், ஓகே. 12 மணி கோழி கூவுது, 11 மணி இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னாலே ஏதோ தெய்வீக நிலை உங்கள்கிட்ட வராங்கன்னு அர்த்தம். அப்போ மனசார அப்படியே மனம் அமைதிப்படுத்தி எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, தெய்வீக நிலை நமக்குள்ளே வராங்க பார்த்தீங்களா, நம்மளை தேடி வராங்க பார்த்தீங்களா, அதை தவிர வேறு என்னங்க முக்கியமான வேலை நமக்கு இருக்குது? நம்ம என்ன வேலை செஞ்சாலும் மோஸ்ட்லி பொருளாதாரத்துக்காக செய்வோங்க, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக செய்வோம். சரிங்களா? இந்த பொருளாதாரத்துக்காகவும் சரி, நம்ம சம்பாதிக்கிறதும் சரி, நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் சரி நம்ம செய்கிறோம். அதை தாண்டி அவங்க வராங்கனாலே நமக்கு ஏதோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஒரு 5 நிமிஷம் போதுங்க, நீங்கள் அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட உட்காருங்க, 5 நிமிஷம் போதும். மனசார அமைதியாக, மனசு அமைதிப்படுத்தி கண்ணை மூடி உட்காந்து, எந்த மனநிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, அமைதியாக உட்காந்துருங்க. அமைதியாக உட்காந்து எனக்காக கூட வந்திருக்கீங்க, எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க, அறிவுரை, அதாவது எனக்கு சொல்ல வரீங்க, எனக்கு புரிய மாட்டேங்க, தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு சொல்லி மனசார அப்படியே அமைதியாக உட்காருங்க. உங்களுக்குள்ளே சில உணர்த்துவர்கள் நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய இன்ட்யூஷன் சொல்லுவோம். அப்படி இல்லைனா கூட வெளியிலேருந்து யாராவது பேசுவாங்க, எங்கேயோ யாரோ ஒருத்தவங்க பேசிட்டு போவாங்க, எங்கேயோ ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கும், யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ பேசுவாங்க, திடீர்னு உங்கள் மொபைலில் புதுசாக ஒரு ரிங்டோன் வரும். நீங்கள் அந்த ரிங்டோன் செட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க, ஆனால் திடீர்னு ஒரு சவுண்டு மட்டும் வரும். சில சமயங்களில் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேங்க. மொபைல் நான் டேபிளில் வச்சுருக்கேன், கால் வரல, மெசேஜ் வரல, ஒன்றுமே வரல. நம்ம போகரையா ஃபோட்டோ தான் வச்சுருப்பேன் நான். சரிங்களா? ஃபோன் வச்சுருக்கேன், கண்ணை மூடி உக்காந்து ஒரு கோழி கூறாங்க, ஒரு 11:30 மணிக்கு, காலையில் 11:30 மணிக்கு கோழி கூற சத்தம் கேட்குது. சரி, கண்ணை மூடி உக்காந்துக்கிட்டு ஏதோ சொல்ல வரீங்களா, யார் வந்திருக்கீங்களேன்னு சொல்லிவிட்டு கண்ணை திறந்து பார்க்குறேன். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபோன் வரல, மெசேஜ் வரல, ஒன்றுமே இல்லை, ஃபோன் சும்மா தான் இருக்குது, அப்படியே தான் இருக்குது டேபிளில். ஃபோன் யாரும் தொடவும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன், தொடவும் இல்லை. கண்ணை திறந்து பார்க்குறேன், லைட் எரியுது, அதாவது ஓப்பன் ஆகுது ஸ்க்ரீனு, போகரையா ஃபோட்டோ இருக்குது. எப்படி அது ஓப்பன் ஆச்சு? நம்ம நார்மலாக வந்து ஃபோனை கையில் எடுத்தால் அந்த ஸ்க்ரீன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லை கால் எதாவது வந்தால், எதுவுமே வரல, அப்படியே ஓப்பன் ஆகுது.
அப்போ தெய்வீக நிலை நம்ம கூடவே இருக்காங்க அப்படின்றது இதுக்கு மேலே எப்படிங்க நமக்கு உணர்த்துவாங்க? இதற்காக தானே நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம். இவங்க மூலியமாக தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இவங்களோட சக்தி நிலை நமக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொல்லுங்கள்? பணம் சம்பாதிக்க முடியுமா? முதல்ல உயிரோடு இருக்க முடியுமான்னு பாருங்கள். அப்போ அந்த சக்தி நிலை நம்ம கூட இருக்காங்க அப்படின்னாலே அதுவே சந்தோஷம் தானேங்க. அதுக்காக ஒரு 5 நிமிஷமாக உட்காருங்க, உட்காந்து கண்ணை மூடி கேளுங்க, உங்களுக்கு நிச்சயமாக உணர்த்துவாங்க. சரி, இப்போ உணர்த்திட்டாங்க, என்ன பண்ணாங்கன்னா அவங்க என்ன உணர்த்துறாங்களோ அதை செய்ய ஆரம்பிச்சிடுங்க. அப்போ இவ்வளோ சிம்டம்ஸ், இவ்வளோ அறிகுறிகள் பிரபஞ்சம் நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு, சரிங்களா? இப்போ கோழிக்கு ஒரு சத்தம் கேட்கல, கூவுது கேட்கல, மாடு வந்து நிற்கிறாங்க கேட்கல, எதுவாக இருந்தாலும் கேட்கலனாலும் நீங்கள் ஒரு சில விஷயம் சொல்லும் போது உங்கள் ஃபோனில் டிங்குன்னு ஒரு சவுண்டு ஒன்று வரும், மெசேஜ் ஒன்று வரும், சரிங்களா? இவ்வளோ நேரம் அந்த மெசேஜ் வரலை, இதுக்கப்புறம் கூட வந்திருக்கலாம். ஆனால் அந்த பர்டிகுலர் எண்ணம் உங்ககிட்ட இருந்து வரும்போது ஏன் அந்த சவுண்டு வருதுன்னா, நம்ம கூட குலதெய்வம் ஆர் முன்னோர்கள் இல்லை தெய்வ சக்திகள் நம்ம கூட இருக்காங்கன்றதை ப்ரூவ் பண்ணுறாங்க. இதை செய் அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு இன்ட்யூஷனாக தான் நம்ம கொண்டு வந்து இந்த சவுண்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பல சூட்சமான விஷயங்கள் நமக்குள்ளேயும் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அவேர்னஸோடு கவனிக்க. நிச்சயமாக இந்த சிம்டமை, இந்த அறிகுறிகளை பயன்படுத்திக்கோங்க. இதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் செம்மையாக முன்னேறலாங்க. ஏன்னா நம்ம கோயில் போகிறது, சாமி கும்பிட்றது, தியானம் பண்ணுறது எல்லாமே எதற்காக நம்ம கூட இருக்கணும், நம்ம கூட இருக்கணும், நம்ம வழிகாட்டணும் தான். இவங்க கூடவே இருந்த வழிகாட்டுன்னு சொல்கிறாங்க, அதை பயன்படுத்திக்கோங்க. அப்போ தெய்வ நிலை கூட நம்ம கனெக்டாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கை எப்படி முழு சரணாகதியோடு இருந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை எவ்வளோ சுலபமாகவும் சூப்பராகவும் முன்னேறுதுன்னு பாருங்கள். இதை வாழ்க்கையில் நம்ம அனுபவிப்போம். உங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது மற்றவங்களுக்கும் உபயோகப்படும். வாழ்க வளம்.